Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃபேவரட்டான டிஷ் தான் சிக்கன் சுக்கா தான் நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து செட்டிநாடு ஸ்டைல்ல ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு சேர்த்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு pan-ஐ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல 2 பட்டை, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே கொத்தமல்லி எடுக்கிற அளவை விட சீரகம் வந்து பாதிக்கும் கம்மியாக தான் எடுக்கணும். அதனால நான் 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் குருமிளகு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு கரிஞ்சிராம பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 5லேருந்து 6 வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். இங்கே காரத்துக்கு தகுந்தாப்புல வரமிளகா கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் சுக்காக்கு நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கடுகு போட்டு பொரிய விட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, 2 வரமிளகா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த மாதிரி தேங்காவை சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த தேங்காவை நம்ம சேர்த்து பண்ணும்போது சிக்கன் சுக்காவுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை ஆகி அதை தனியாக சாப்பிடும்போது அதுவும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் இப்படி பண்ணுறேன். இப்போ தேங்காயெலாம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் 1 போதும், சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கனை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ட்ரை பேனில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்த மசாலாவை 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா மசாலா பவுடர் வந்து கருகிரும். அதனால் லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி மைல்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போது ஒரு நல்ல அரோமா ரிலீஸ் ஆகும், அதிலிருந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம சிக்கன் சுக்காக்கு. அதனால் இந்த மாதிரி நம்ம மைல்டாக ஹீட் பண்ணி அதை வந்து நம்ம சிக்கனில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொடியை சிக்கனில் ஆட் பண்ணியாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விடும். நான் இன்றைக்கி இதை வந்து ட்ரை ரோஸ்ட் மாதிரி தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு செமி கிரேவி டைப் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ சிக்கன்லேருந்து லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். இப்போது 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். சிக்கன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் குக்கிங் டைம் 20 மினிட்ஸ் தான். அதுக்கு மேலே குக் பண்ணிங்கன்னா சிக்கன் ரப்பர் மாதிரி ஆகிடும். பாருங்கள், இப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஸ்மெல் வருது. அந்த தேங்காய், அந்த மசாலாலாம் சேர்ந்து ஒரு நல்ல வாசனை வருது. அவ்வளோதான், நம்ம சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான். இந்த சிக்கன் சுக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.